இந்த யூடியூப்ல பார்த்தேன் இந்த இவங்களோட இதை. சரி அப்படின்னு சரி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு வந்தோம். நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, நீட்டாக தான் இருக்குது. லாரி டிரைவருங்க. சாப்பாடு 100 ரூபாய்க்கு நல்லா அருமையாச்சு. மட்டன் குழம்பு, மட்டன் கறி. நம்ம லாரினாவே நம்ம வீட்டுக்கு போகிறது 1 மாதம் 2 மாதம் ஆகுங்க. இது பார்த்தீங்கன்னா சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரி அருமையாக இருக்குதுங்க. சாப்பாடு நல்லா இருக்கும், மாதிரி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சேலம் கோபிநாத். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தங்கமணி உணவகம் தான் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வீட்டு முறையான சமையல். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 5 வகை கறி விருந்துங்க 100 ரூபாய்க்கு தராங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓமலூர்ல தான் இருக்கு. ஓமலூர்ல பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூர் ஹைவேஸ்லயே சொல்ல போனா இருக்கு இந்த கடை. இந்த கடையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பக்காவா சூப்பரா சுத்தமா சுகாதார முறையில வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு வராங்க. அது சம்பந்தப்பட்ட வீடியோ தான் நீங்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இப்ப 100 ரூபாய்க்கு 5 வகை கறிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப எல்லா இடத்துலயுமே ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ஓமலூர் மக்களும் எங்க ஏரியால ஆரம்பிக்க நினைச்சிருப்பாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ, ஏன்னா அவங்களுக்காக இந்த கடை வந்து இங்க வந்து புதுசா வந்து ஓபன் பண்ணிக்கிறாங்க. சரியா, இந்த கடை வந்து எங்க சந்துக்குள்ளேயோ காட்டுக்குள்ளேயோ எல்லாம் கிடையாது. சொல்ல போனா பெங்களூர் ஹைவேஸ்லயே தான் இந்த இடம் இருக்கு. இந்த இடம் எங்க இருக்குங்கிறத எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லொகேஷன் மற்றும் போன் நம்பர் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல போய் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி வாங்க, நம்ம போய் இந்த ஹோட்டல் உள்ள இன்னும் என்னென்ன இருக்கு, என்னென்ன சாப்பிடலாம் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஹோட்டலோட ஸ்பெஷலு 5 வகை கறி 100 ரூபா மட்டும்தான். நாட்டுக்கோழி குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது, மீன் குழம்பு இருக்குது. எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். லாரி டிரைவருங்க. இந்த தங்கமணிங்கிற ஹோட்டலில் வந்து ஒரு சேலத்துலேருந்து கிருஷ்ணகிரி போகிற பைபாஸில் இருக்குங்க. ஓமலூரில் இருக்குங்க. சாப்பாடு 100 ரூபாய்க்கு நல்லா அருமையாச்சு. மட்டன் குழம்பு, மட்டன் கறி, சிக்கன் கறி, மட்டனு, மீன், முட்டை எல்லாம் இருக்கிறாங்க. சாப்பாடு பார்த்தீங்கன்னா 100 ரூபா தாங்க. நல்லா அருமையாக இருக்குங்க சாப்பாடு. லாரி டிரைவர்லாம் வந்தாங்க சாப்பிடுங்க. நம்ம லாரினாவே நம்ம வீட்டுக்கு போகிறது 1 மாதம் 2 மாதம் ஆகுங்க. இது பார்த்தீங்கன்னா சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரி அருமையாக இருக்குதுங்க. லாரி டிரைவர்லாம் வந்தால் கட்டாயம் நிப்பாட்டி சாப்பிடுங்க, நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குது சாப்பாடு. தங்கமணி உணவுக்கு வந்து 100 ரூபாய்க்கு கறி சாப்பாடு தராங்க, 5 வகை கறி தராங்க. பார்சல்லாம் 110 ரூபான்னு தராங்க. அது நல்லா டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது. எல்லாரும் ஹைவேஸ்ல போறாங்க, மக்கள்லாம் வந்து சாப்பிட்றாங்க. நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்க. நான் லோக்கல்ல இருந்து தான் வரேன். 2 3 டைம் வாங்கி சாப்பிட்ருக்கேன். அண்ணவங்களும் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. சொன்னதுனால நான் வந்து சரி சாப்பிடலான்ட்டு வந்திருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிருக்கோங்க. அப்படியே கோபிநாத் லாக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களே மோட்டிவேட் பண்ணுங்க எல்லாருக்கும். இப்போ தொட்டாங்க இது பார்த்தீங்கன்னாக்க தேங்காய் உடைக்கிற இல்லையா, தேங்காய் மருத்துவ குணம் கொண்டு வந்தோம். தேங்காய் எதுவும் கொடுக்கல, கறியில் சேரும் போது அந்த ஆயிரம் மிக்ஸ் ஆகும். அதனால நம்ம வந்து சாப்பிடும் போது நல்லா ஜீரண சக்தி ஆகும். ஒரு நல்ல முறை நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். விரும்பி சாப்பிட்றதுக்காக அது ஒன்று. ஏன்னா இப்போ வந்து இது வந்து நாட்டுக்கோழிக்கு மட்டும் தான் யூஸ் பண்றீங்க. நாட்டுக்கோழிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து என்ன அரிசினா? ரெட்டைக்கிளி அரிசிங்க. எவ்வளவு 1800 ரூபா வருது. 1800. நல்லா அரிசி சத்தமா இருக்கும். சாப்பாடுக்கு நல்லா சத்தமா இருக்கிறதால உதிரிலே நல்லா இருக்கும். சாப்பாடு நல்லா உதிரிலே நல்லா இருக்கும். சாப்பாடு சத்தமா இருக்கும், விரும்பி சாப்பிடுறது நல்லா இதா இருக்கும். அதாவது சாப்பாடு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பாடு பாருங்க நல்லா மணிமணியா இருக்கும். சரி, இப்போ வந்து சாப்பாடு வந்து படிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா சாப்பாடு பாத்தீங்கன்னா நல்ல மணி தனித்தனி நல்லா இருக்கும். பார்க்கறதுல ஒரு நல்ல வேக்காடு, நல்ல ஒரு இதா இருக்கும். இப்போ அவ்வளோதான், எடுத்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடி போடுறோம். இப்போ சாப்பாடு வடிச்சிட்டோம்னாக்க அவ்வளோ ஒரு 5 பேர் மக்கள் வந்துடுவாங்க. அதுக்குள்ள ரெடி பண்ணி போட்டுருவோம். அதான் குழம்பெல்லாம் தயார் பண்ற மாத்து சிக்கன், மட்டன், மீன் எல்லாமே தயார் பண்ணுவோம். எல்லாமே சொந்தமா சின்ன வெங்காயம் போடுறோம், பூண்டு, நாட்டு பூண்டு, இஞ்சி எல்லாம் நாமளே அரைச்சு நாமளே செய்யறதுனால நல்ல பக்குவமா கரெக்டாக செய்யறோம். வேற ஆளும் கிடையாது. நம்ம வீட்டு முறை சமையல்ல நல்லா பண்றோம். மசால் தூள், மல்லியை நாங்களே அரைச்சிக்கிறோம். இது குழம்பெல்லாம் நல்லா நீட்டா இருக்கும். மீன் பொரிச்சிக்கிறோம், நீட்டா பொரிச்சு மீன் தரோம். வாரத்தில் இருந்தாலும் மீன் குழம்பு இருக்கும், டேஸ்டா இருக்கும், நல்லா வந்து சாப்பிடலாம். சாப்பாடு அன்லிமிட்டட். தலைக்கறி போடுறோம், நாட்டுக்கோழி போடுறோம், பிராய்லர் கோழி, பொரிச்ச மீன், முட்டை ஒன்று, சாப்பாடு, ரசம் இருக்குது, சாப்பாடு பொரியலோட அது இருக்கு, அப்பளம் இதெல்லாம் இருக்கு. அது தனி தனி சாப்பாடுல இதெல்லாம் இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ 5 நாளும் சமையல் பண்ணிட்டு இருக்கோம்.
அதில் வந்து புதன்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை வந்து போட்டி போட்டுக்குவோம், ரத்த பொரியல் போடுறோம், மாற்றி மாற்றி போட்டுக்குவோம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சமைக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி 12 மணிக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறோம். சாப்பாடில் 5 வகையான கறி, குழம்பு, ரசம் 100 ரூபா தான். 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 3 மணி வரைக்கும் இருக்கும். இப்போ ஒரு 200 250 ஓடிட்டு இருக்கு பிக்கப் பண்ணி. கஸ்டமர் வந்துட்டு தான் இருக்கிறாங்க, முடிஞ்சளவு கொடுத்துட்டு தான் இருக்கேன். 3 மணிக்குள்ள வந்துடுறாங்க. பட் இல்லைனா 3 3:30 வரைக்கும் டைம் இருக்கு, வந்து சாப்பிடலாம். எப்போ வேணாலும் வரலாம், இருக்கு ரெடியாக இருக்கும். பேருண்ணா? ராஜாங்க. அப்படியா, சரி. இப்போ என்னென்ன ஹோட்டலில் ஆரம்பிச்சிருக்கீங்க? தங்கமணி உணவகம். சரிங்கண்ணா. 5 வகையான கறி சாப்பாடு. ஓகே, என்னென்ன கறின்னு கொடுக்குறீங்க? சிக்கனு, நாட்டுக்கோழி, மீன், முட்டை, தலைக்கறி, 5 வகையான கறி சாப்பாடு கொடுக்குறோம். சரிங்க. நீங்க கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, இப்போ வர வர நான் கொஞ்சம் அதிகப்படியா கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்களா? ஓகேண்ணா, ஓகேண்ணா. காலையில டிஃபனு போட்டி, இட்லி, பரோட்டா, பிளைன் தோசை, காலையில டிஃபனு. அதே மாதிரி நைட்டு டிஃபனு. மதிய சாப்பாடுக்கு கூட்டம் நிறையா இருக்குது, அதை அதிகபட்சமா ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி. அண்ணா, இப்போ இந்த ஹோட்டல் எங்க லொக்கேட் ஆயிருக்கு? சேலத்துல இருந்து வந்தா டோல்கேட்டை தாண்டி புளியம்பட்டிக்கு அடுத்து மேம்பாலம் ஏறி இறங்க ஓமலூர் ஜெயந்தி மகால் திருமண மண்டபத்தை அடுத்தது ஒரு 6 கடை தள்ளி தருமபுரி மெயின் ரோட்ல இருக்கு கடை இருக்கு. தருமபுரி ரோட்ல வந்து 5 வகையான கறி 100 ரூபாய்க்கு போடுறோம். வந்து எல்லா இடத்துலையும் போடுறாங்க. நம்ம ஸ்பெஷல் என்னன்னா நம்ம ஃபேமிலியா எல்லாமே ஒன்றா சேர்த்து தயார் பண்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நமக்கு 100 ரூபாய் கட்டுப்படியாதுன்னு வரவங்க கேட்பாங்க. எப்படி போறீங்க, தலைக்கறி போறீங்க, கோழி போறீங்க, ஒரு நாளைக்கு போட்டி போறீங்க, எப்படி கட்டுப்படியாதுன்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து ஓவல் மக்களுக்கு ஒரு கடையை வந்து எடுத்து கடை வைக்கணும். இப்போ நாங்கள் 4-5 மாதம் ஆகுது, ஒரு மக்களுக்கு வந்து கடை இருக்குன்னு தெரியணும், அதுக்காக வந்து போட்டுக்கிறோமே தவிர நாங்கள் வந்து மக்களுடைய ஆதரவு வேணுங்கிறதுனால போட்டுக்கிறோம். 100 ரூபாய்க்கு வந்து அவங்களே மக்களே கேட்பாங்க கட்டுப்படி ஆகுதா அப்படின்ட்டு, அதை இது பண்ணுறதுக்காக நான் போட்டுக்கிறோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதில் வந்து லாபம் கிடைக்குதுன்ற ஒரு எதிர்பார்க்க முடியாது. ஆளுங்க நம்ம செஞ்சாலே நமக்கு கூலி கிடைக்குதுன்னா ஊர் மக்கள் வந்து சாப்பிட்டோம். ஒரு நல்ல உணவகத்தில், தங்கமணி உணவகத்தில் ஒரு நல்ல கடை, நல்ல பேர் பேர் கழுவி நல்ல பெருசா மசாலு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி தரமா தான் கொடுப்போம். ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க, எல்லாம் தரமா இருக்கும். எந்த குறையும் இருக்காது. அதனால பெருசா வாங்கி வந்து பெருசா கொடுப்போம். 2 மணி நேரம் ஊற வச்சு தான் பொரிச்சு கொடுப்போம். மீன் குழம்பு நம்ம மீன் பொறிக்க போறோம். மீன் பார்த்தீங்கன்னா டெய்லி ஃப்ரெஷ்ஷாக நிலையில தான் பொறிப்போம். மீன் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸு, நல்ல பெருசாக நல்லா இதாக இருக்கும். நம்ம கடை சைஸ் நல்ல ஒரு பாறை மீன் தான் போடுறோம். என்ன மீன்னா? பாறை மீன் போடுறோம். பாறை மீன். நல்ல டேஸ்ட்டாக நல்லா வரவங்களுக்கு நல்ல ஒரு சுவையாக நல்லா பெரிய மீன், நல்ல ஒரு இதாக பாருங்க. இப்போ வந்து மீன் தான் பொரிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா இவங்க மீன் கூட வந்து ஒட்டுக்காலாம் வந்து ரெடி பண்றது இல்லை. அப்போதைக்கு ஒரு 5 பீஸ் 10 பீஸ் அந்த அளவுக்கு தான் போட்டு வந்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெயில போட்டோம்னா டைம் கொஞ்சம் இதாயிரும். அதனால அவங்க தேவைக்கான அளவு டைட் ஆயிரும். அதனால அப்படியே சாப்பிடும்போது நல்லா பெருசாக மெதுவாக இருக்கும், சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஓகேண்ணா, ஓகே. மக்களே, இந்த ஹோட்டலுக்கு ஒரு தெரியாத வந்து விசிட் பண்ணி பாருங்க. இப்போ நாங்கள் ஆல்ரெடி நமக்கு இப்போ சாப்பிட போறோம், எப்படி நான் அப்படியே ரிவ்யூ பண்றோம். நாங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் அசம்பட்டில இருந்து வரேங்க. சேலம் ஒரு வேலை வந்தேங்க. இந்த தங்கமணி ஹோட்டலில் பார்த்துட்டு 100 ரூபாய்க்கு 5 வகையான கறியோட கொடுக்குறாங்க. வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா இருக்குது. என் பேர் யுவராஜுங்க. வாங்க, நம்ம இந்த ஏரியாவுக்கு தான் வந்தோம். நானும் அண்ணாவும் வந்திருந்தோம். சாப்பிட்டு பார்த்தேன், 5 வகையான கறின்னு சொன்னாங்க. சரி, ஓகே வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எல்லாமே நல்லா இருக்கு. நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஜாலியா சாப்பிடலாம். இந்த ஏரியா எங்க இருக்குன்னா பாத்தீங்கன்னா ஓமலூர் இருந்து ஏர்போர்ட்டுக்கு போற வழியில தாங்க இருக்கு, முன்னாடியே தான் இருக்கு. மக்களே பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பார்சலும் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பார்சல் பாத்தீங்கன்னா 5 பார்சல் இப்ப ஃபர்ஸ்ட் வாங்கிக்கிறாங்க. அதே 5 பார்சல் பாத்தீங்கன்னா ஒரே நபர்கள் வந்து வாங்குவாங்க. அதே பார்சல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பாவில் வந்து குழம்பு, அந்த 5 வகை இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டப்பாலேயே போட்டு கொடுத்துட்றாங்க. பேக்கிங் நல்லா இருக்கு. குழம்பு, மீன் குழம்பு, ரசம் எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு பாக்ஸா சின்ன சின்ன பாக்ஸ் தான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது லீக்கேஜ் எதுவுமே அவ்வளோ நீட்டா இருக்கும். இப்போ 5 பார்சல் அங்கே ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பார்சல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. சாப்பாடு பாருங்க, சாப்பாடுலாம் சூப்பராக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து சாப்பிட போகிறோம். எல்லாம் நமக்கெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. வாங்க இப்போ என்னென்ன இருக்குன்னு காட்டுறவாங்க. இது பார்த்தீங்கன்னா பிராய்லரு சிக்கனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மட்டன்
தலைக்கறி எல்லாம் கறியெல்லாம் பாருங்க நல்லா சூப்பரா எல்லாம் நல்லா வெந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிங்க. இது வந்து நாட்டுக்கோழி, இதுவும் பாருங்க நல்லா இருக்கு. அப்புறம் மீன் பாருங்க ஒரு பீஸு நல்லா நல்லா பெருசா இருக்கு. அப்புறம் ஒரு எக்கு, மொத்தம் வந்து 5 வகை தராங்க. சாப்பாடு ரைஸும் பாருங்க, ரைஸும் நல்லாவே இருக்கு. சரி வாங்க இப்போ வந்து சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல சிக்கன், ஏன்னா பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் சிக்கன் ரொம்ப பிடிக்கணும். சிக்கன் அதாவது பிராய்லர் சிக்கன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு வாய்க்கு மொத்தம் 2 வாயை வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. பிராய்லர் சிக்கன், கிரேவி சிக்கன் ரெண்டுமே சூப்பராக இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி கிரேவி அப்படியே பிசைஞ்சி நாட்டுக்கோழி ஒரு வாய் வச்சு பார்க்கலாம். சூப்பருங்க. நாட்டுக்கோழி கிரேவி அதுக்கு மேல வேற லெவல்ல இருக்கு. உண்மையில கிரேவி, குழம்பு, சாப்பாடு எல்லாமே பக்காவா சூப்பரா இருக்கு. இந்த இடத்துக்கு கண்டிப்பா நீங்க ஒரு விசிட் பண்ணி பாருங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு டிஸ்கஷன்ல லொகேஷன் வந்து கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்து செக் பண்ணிக்கலாம். சரி, இது ஃபுல்லா சாப்பிட்ற வீடியோ எடுத்த பெரிய வீடியோவா போயிடும், அதனால இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த இடத்துக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு அழகா நீட்டாக போட்டுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா சோஃபாவோட சேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பக்காவாக இருக்கு. இடமும் நீட்டாக காத்தோட்டமாக ஃப்ரீயாக இருக்கு. நல்ல ஒரு ஹோட்டலு. சரி வாங்க. இந்த ஹோட்டலோட மக்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஹைவே இருந்தாங்க, பெங்களூர் போகிறவங்க மற்றபடி காரில் ஃபேமிலியாக போகிறீங்கன்னா இப்போ ஹோட்டலோட ஒரு லொக்கேஷன் பண்ணலாம். எல்லாம் ஃபேமிலியாக எல்லாமே எங்களுக்கு ஃபேமிலி தான் வராங்க. ஃபேமிலிக்கு நல்லா தாராளமாக ஒவ்வொரு டேபிள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, அதாவது